லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட தெற்கு மண்டலம் 94வது வார்டு துளசி கார்டனில் குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 2016 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. 12.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த தண்ணீர் தொட்டி அம்ருத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பீடு 202 கோடியே 30 லட்சம் ரூபாய். கோவை மாநகராட்சியுடன் புதிதாக இணைந்த குறிச்சி, குனியமுத்தூர் பகுதிகளுக்கான குடிநீர் பகிர்மான அபிவிருத்தி திட்டத்துக்காக இது கட்டப்பட்டது. ஆனால் 8 ஆண்டுகளாகியும் இந்த குடிநீர் தொட்டியில் இதுவரை நீர் தேக்காமல் காட்சி பொருளாகவே இருக்கிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், பில்லூர் அணை நீர், சிறுவாணி நீர் வருவதாக சொன்னார்கள். ஆனால் உப்பு தண்ணீர் கூட இந்த தொட்டிகளை ஏத்தல. இத்தனைக்கும் மாநகராட்சியின் தென்மண்டல தலைவரான திமுகவை சேர்ந்த தனலட்சுமி இங்க தான் இருக்காங்க. இதோடு 14 தொட்டிகள் கட்டியிருக்காங்க. ஆனா சும்மாவே இருக்கு. மக்கள் வரிப்பணம் தான் வீணாவதாக புலம்புகின்றனர். இந்த ஆண்டு பருவமழை பெய்ததால் போர்வெல்லில் தண்ணீர் இன்றி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கிடைத்த தண்ணீரை தேக்கி மக்களுக்கு வழங்காமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி காட்சி பொருளாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். இப்படியே தண்ணீர் நிரப்பாமல் காலியாக இருந்தால் அடிக்கும் வெயிலுக்கு தொட்டியில் வெடிப்புகள் வருமென பொறியாளர்கள் எச்சரிக்கின்றனர்.